நேற்றைய தினம் நாங்கள் பயணிக்கும் போது எங்களுடைய கப்பலுக்கு மேலாக இரவு நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய ட்ரோன் ஒன்று பறந்தது. அது எங்களை எச்சரிப்பதற்காகத்தான் பறந்தது. ஆனாலும் நாங்கள் அதற்கு அச்சப்படவில்லை என்று சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, பாலஸ்தீனத்தோடு நாங்கள் நிற்கிறோம், இஸ்ரேலுடைய அட்டூழியங்களை நாங்கள் கண்டிக்கிறோம், எங்களால் முடிந்த அத்தனையையும் நாங்கள் செய்ய முயற்சிக்கிறோம் என்று சொல்லி, நானும் என்னுடைய 12 பேரை கொண்ட குழுவினரும் இதிலே மன உறுதியோடு இருக்கிறோம், எங்களுக்கு எந்த மனத்தளர்வும் கிடையாது என்று சொல்லியிருக்கிறார். அல்லாஹு தஆலா அவர்களுடைய பயணத்தை வெற்றி வாகை சூட வைக்க வேண்டும், யுத்தத்தை நிறுத்தணும் என்பதில் அனைவரும் உறுதியாக இருக்கிறார்கள். இருக்கிறார்களா என்கிற கேள்வியோடு வரல, இருக்கிறார்கள் என்கிற முற்றுப்புள்ளியோடு தான் இந்த கோரிக்கை வரைவு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய ஷியா ஆன்மீக தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி காமனி என்ன சொன்னார்னா, ஈரான் யுரேனியத்தை செறிவூட்டுவதை யாரும் தடுக்க முடியாது, அதை தடுப்பதற்கான எந்த அதிகாரமும் ஈரான் எந்த நாட்டுக்கும் கொடுக்கவில்லை. குறிப்பாக அமெரிக்காவுக்கு நாங்கள் அப்படி ஒரு அதிகாரத்தை கொடுக்கவே இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் 607வது நாளாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து வருகிறது. இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் காசா பகுதிகளில் 102 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள், 300க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் பொதுமக்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்பை தடுக்கும் விதமாக எதிர்த்து தாக்குதல்களை நடத்தி போராடி வருகிறார்கள். இன்றைக்கும் அவர்கள் 4 இடங்களில் பயங்கரமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அந்த தாக்குதல்கள் எப்படிப்பட்டது, எவ்வளவு ஆபத்தானது என்பது தொடர்பான செய்திகளை நம்ம பின்னால் பார்க்க இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு UNRWA முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறது. அந்த அறிவிப்பில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, 3 மாதங்களுக்கு மேலாக காசாவுக்குள் எந்த உணவுகளும் அப்பாவிகளுக்கு கிடைக்காமல் இருக்கிறது. காசாவினுடைய மக்களுடைய துன்பம் தாங்க முடியாமல் இருக்கிறது. நாளுக்கு நாள் அந்த துன்பம் அதிகரித்தும் வருகிறது என்பதை சொல்லக்கூடிய ஐநாவினுடைய UNRWA முகமை தொடர்ச்சியாக என்ன சொல்றாங்கன்னா, காசாவுக்குள்ள உதவிகளை பாதுகாப்பாக வழங்குவதற்கான ஒரே வழி UNRWA மற்றும் ஐநாவினுடைய உறுப்பு அமைப்புகள் மாத்திரம்தான் என்கிற அறிவிப்பை இன்றைக்கும் அவர்கள் பலமாக வெளியிட்டிருக்கிறார்கள். நமக்கு தெரியும், காசா மக்களுக்கு சாப்பிட வழி இல்லை, அவர்கள் பட்டினிச்சாவை எதிர்கொள்கிறார்கள் என்கிற செய்தி மேலோங்கி வருகிற போது இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து நாங்கள் அவங்களுக்கு உணவு கொடுக்கிறோம் என்கிற ஒரு நாடகத்தை ஆடி வருகிறார்கள். அந்த நாடகம் தொடர்பாகத்தான் ஐநாவினுடைய UNRWA இன்றைக்கு தெளிவாக மேலதிகமாக இந்த அறிவிப்பை விடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஹெரேட்ஸ் பத்திரிகை ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறது. அது என்ன அறிவிப்புன்னு சொன்னா, பாலஸ்தீனத்திற்குள்ளாக தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி வருகிற போது வெள்ளை கொடியை ஏந்தி கொண்டு வந்த பாலஸ்தீன அப்பாவிகள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தி அவர்களை கொல்லுமாறு பணித்த இஸ்ரேலிய இராணுவ ஜெனரலுக்கு உயர் பதவியை இஸ்ரேலிய இராணுவம் வழங்கி இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை தான் இஸ்ரேலுக்குள் இருந்து இயங்கக்கூடிய ஹெரேட்ஸ் பத்திரிகை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. அப்பாவிகளை ஒருவர் கொல்லுகிறார், கொல்லுவதற்கு அனுமதி கொடுக்கிறார், அதை பார்த்து ரசிக்கிறார், அவருக்கு இராணுவத்தில் மிகப்பெரிய உயர் பதவியை இஸ்ரேல் வழங்குகிறது என்று சொன்னால் இவங்கள்ட்ட போய் மனித நேயத்தையும் மனிதாபிமானத்தையும் இந்த உலகத்தில் யாராவது எதிர்பார்க்க முடியுமா? ஏன்னா நான் திரும்ப திரும்ப யோசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு மனிதனுக்கு இவ்வளவு பேரை கொன்று குவிக்கிறோமே என்கிற ஒரு சிறு உறுத்தல் கூட வரவில்லையா? உறுத்தல் வருகிறவர்கள் தற்போது இராணுவத்தில் இருக்க முடியாது என்று விலகிச் செல்கிறார்கள். அது ஒரு சிலர் அந்த காரியத்தில் ஈடுபடுறாங்க. ஆனால் பெஞ்சமின் நெத்தன்யாகுவாக இருக்கலாம், அவருடைய அமைச்சரவையாக இருக்கலாம், இராணுவ தளபதியாக இருக்கலாம், அவர்களுடைய முக்கியமான ஜெனரல்களாக இருக்கலாம், இவங்களுக்கெல்லாம் மனசாட்சிங்கிறது மருந்துக்குமே இல்லையா என்கிற ஒரு கேள்வி எனக்கு அடிக்கடி ஏற்படும். ஏன்னா இவ்வளவு கொலைகள், அப்பாவிகள் கொல்லப்படுகிறார்களே என்பதை அவர்கள் கிஞ்சிற்றும் யோசிக்காமல் இருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, அவங்களை பொறுத்தவரையில்
காசாவினுடைய அப்பாவிகள் மனிதர்களே இல்லை. காசாவினுடைய அப்பாவிகள் மட்டுமல்ல, நம்மளும் மனுஷன் கிடையாது. டொனால்ட் ட்ரம்பே அவங்களோட பார்வையில் மனிதர்கள் கிடையாது. ஏன்னா ஜியோனிஸ்டுகளை பொறுத்தவரையில் அவர்களுடைய கொள்கையே என்னன்னு சொன்னால், உலகத்திலே நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், எங்களுக்கு சேவகம் செய்ய பிறந்தவர்கள் தான் அத்தனை பேரும். டொனால்ட் ட்ரம்ப் கூட அந்த ஜியோனிச யூதர்களுக்கு சேவகம் செய்ய பிறந்தவர் என்கிற எண்ணம் தான் அவர்களுக்கு இருக்கிறது. அதனால தான் எத்தனை பேர் செத்து மடிஞ்சாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு இந்த அநியாயத்தை இவர்கள் மீண்டும் மீண்டும் செய்து வருவதை நம்ம அவதானிக்க முடிகிற அதே நேரத்தில் காசாவை நோக்கி ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியினுடைய கப்பல் பயணித்துக் கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் விரிவாக நம்ம பார்த்திருக்கிறோம். இங்க நீங்க பார்க்கலாம், ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கப்பல் பயணிக்கக்கூடிய புதிய புகைப்படமும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. 12 பேர் அதிலே இருக்கிறார்கள். பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான பயணமாக அவர்கள் மேற்கொள்வது மட்டுமல்லாம, இந்த பயணம் சக்சஸ் ஆகிற போது காசாவினுடைய இஸ்ரேலால் மேற்கொள்ளப்பட்டு வருகிற இஸ்ரேலிய கடற்படை முற்றுகை உடைக்கப்படும். அதுக்காகத்தான் அவங்க போறாங்க. அந்த பயணத்தில் இந்த கப்பல் தற்போது பயணித்துக் கொண்டிருக்கிற போது ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கப்பலின் மேலாக இன்றைக்கு ஒரு ட்ரோன் பறந்திருக்கிறது என்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த தகவலை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் கப்பலில் பயணிக்கக்கூடியவர்களும் இந்த தகவலை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். நமக்கு தெரியும், ஏற்கனவே இப்படி பயணித்த ஒரு கப்பலின் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி இருந்த நிலையில தான் இன்றைக்கு பயம் காட்டும் விதமாக இந்த கப்பலுக்கு மேலாக ட்ரோன்கள் பறந்திருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் கிரேட்டா துன்பர்க் அதுல இருக்கிறாங்க. இவங்க ஒரு காலநிலை ஆர்வலராக இருக்கிறாங்க. நேற்று அவங்களோட புகைப்படத்தையும் காட்டி நம்ம உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்த ஒரு கூஃபியாவை அணிந்திருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அவங்களும் இந்த கப்பலுக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க இன்றைக்கு இது தொடர்பாக அல் ஜசீராவுக்கு சொல்லியிருக்கக்கூடிய தகவல் ஒரு புல்லரிக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. என்ன சொல்றாங்கன்னா, காசாவினுடைய பஞ்சத்தை தடுக்கிறதுக்காக எந்த ஆபத்தையும் நாங்கள் 12 பேரும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். காசாவில் 75,000க்கு மேற்பட்ட அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 1,30,000க்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். மொத்த காசா தொடர்ந்து எரிக்கப்பட்டு வருகிறது. நமக்கு கண்ணுக்கு முன்பதாக அப்பாவிகள் கூடாரம் கூடாரமாக கொல்லப்படுகிற போது நாம் அதை பார்த்து கொண்டிருக்க முடியாது. காசாவினுடைய யுத்தத்தை நிறுத்துவதற்காக என்னால் முடிந்தது இதுதான். என்னுடைய உயிரை துச்சமென நினைத்து என்ன ஆபத்து வந்தாலும் இதை நிறுத்தாமல் நாங்கள் தொடருவோம் என்று அவர் அறிவித்திருப்பது மட்டுமல்லாம, நேற்றைய தினம் நாங்கள் பயணிக்கும் போது எங்களுடைய கப்பலுக்கு மேலாக இரவு நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ட்ரோன் ஒன்று பறந்தது. அது எங்களை எச்சரிப்பதற்காகத்தான் பறந்தது. ஆனாலும் நாங்கள் அதற்கு அச்சப்படவில்லை என்று சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, பாலஸ்தீனத்தோடு நாங்கள் நிற்கிறோம், இஸ்ரேலுடைய அட்டூழியங்களை நாங்கள் கண்டிக்கிறோம், எங்களால் முடிந்த அத்தனையையும் நாங்கள் செய்ய முயற்சிக்கிறோம் என்று சொல்லி, நானும் என்னுடைய 12 பேரை கொண்ட குழுவினரும் இதிலே மன உறுதியோடு இருக்கிறோம், எங்களுக்கு எந்த மனத்தளர்வும் கிடையாது என்று சொல்லியிருக்கிறார். அல்லாஹு தஆலா அவர்களுடைய பயணத்தை வெற்றி வாகை சூட வைக்க வேண்டும். ஏன்னா ஒரு 12 பேரை கொண்ட சமூக ஆர்வலர்கள் குழு தான் அதிலே பயணிக்கிறது. அந்த குழுவுக்குள்ள பிரெஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் இருக்கிறார். இப்படி பல முக்கியஸ்தர்கள் அதிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். காசாவை அந்த கப்பல் நெருங்கி கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வினுடைய உதவியால் அந்த கப்பல் காசாவை நோக்கி நகர்ந்து காசாவின் கடற்கரையை அது அடையுமாக இருந்தால் அரபு நாடுகளால் செய்ய முடியாத ஒரு துணிகரமான செயல்பாட்டில் இவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று அர்த்தமாகிவிடும். இதனை கவனத்தில் கொண்டு சர்வதேச நாடுகளும், ஏன் அரபு நாடுகள் கூட தைரியமாக தங்களுடைய கப்பல்களை அனுப்ப முடியும். ஏன் இதை சொல்ல வர்றேன்னா, இந்த அடிக்கடி நீங்க கேள்விப்படுவீங்க, டர்க்கில இருந்து ஒரு கப்பல் வருது, டர்க்கில இருந்து உணவு கொண்டு வர்றாங்க, கப்பலை தான் துருக்கி அனுப்பியது தான். எங்க அனுப்புவாங்கன்னு கேட்டா இஸ்ரேல்ட்டு அனுப்புவாங்க, வேற எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க. அல்லது எங்க அனுப்புவாங்கன்னு சொன்னா ஈஜிப்டுக்கு அனுப்புவாங்க. அந்த 2 பேருக்கு அனுப்பி என்ன பண்ண, இவனும் கொடுக்க மாட்டான் அவனும் கொடுக்க மாட்டான், அனுப்பி என்னத்தை பண்ண, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இன்னைக்கு இந்த 12 பேர் கொண்ட குழு உள்ள வந்துட்டாங்கன்னு சொன்னா யாரும் நேரடியாக அனுப்ப முடியும் என்பதை நாம கவனிக்க வேண்டும். அதனால் தான் உயிரை துச்சமென நினைத்து உள்ளே வருகிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். அல்லாஹ் தஆலா அவர்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பயணங்களை வெற்றி அடைய செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். பாலஸ்தீன மக்களுக்கான அவர்களுடைய முயற்சி இது. ஆனால் சாதாரணமான முயற்சி கிடையாதுங்க. ஒவ்வொரு தொழுகையிலையும் அந்த 12 பேர் கொண்ட குழுவுக்கு துஆ கேட்க மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே. மேலதிக அப்டேட்டுகள் வருகிற போது அதனையும் நான் உங்களோடு இந்த கப்பல் தொடர்பாக பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காசா பகுதிகளில் நிரந்தர யுத்த நிறுத்தத்திற்கு உத்தரவாதம் அளிக்காத எந்த ஒரு ஒப்பந்தத்திற்கும் நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய காசாவுக்கான தலைவர்களில் ஒருவராக
இருக்கக்கூடிய டாக்டர் பஸ்ஸாம் நாயிம் அவர்கள் இன்றைக்கு இதனை பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார். பாலஸ்தீன விடுதலை அமைப்பு 607வது நாளாகவும் போராடி கொண்டிருக்கிறது. பாலஸ்தீனத்தில் நிரந்தர யுத்த நிறுத்தம் வர வேண்டும் என்பது அவங்களுடைய கோரிக்கை. இந்த வாட்டி அவங்க இதை நோக்கி நகரலன்னா இனிமே நகர முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால தான் பிடிச்சி நிற்கிறாங்க. இத்தனை பேர் கொல்லப்படுறாங்களே, அது நடக்குதே இது நடக்குதே என்கிற ஆதங்கம் நமக்கு இருந்தாலும் இது அத்தனையும் ஒரு சுதந்திர போராட்டத்தை நோக்கிய பயணத்தில் நடக்கத்தான் செய்யும். எனவே அவர்களுடைய இலக்கு சரியானது, அவர்களுடைய நிலைப்பாடு சரியானது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய 10 நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு கொண்டு வருகிறார்கள். அந்த தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடத்தப்பட இருக்கிறது. பாதுகாப்பு கவுன்சிலில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 10 உறுப்பினர்கள் காசாவில் உடனடி நிபந்தனையற்ற அதே போன்று நீடித்த போர் நிறுத்தம் கொண்டு வருவதற்கு அனைத்து தரப்பும் உறுதியாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு தீர்மானத்தை தான் இன்றைக்கு கொண்டு வருகிறார்கள். இந்த தீர்மானத்தினுடைய வாசகம் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. என்னன்னு சொன்னா, யுத்தத்தை நிறுத்தணும் என்பதில் அனைவரும் உறுதியாக இருக்கிறார்களா என்கிற கேள்வியோடு வரல, இருக்கிறார்கள் என்கிற முற்றுப்புள்ளியோடு தான் இந்த கோரிக்கை வரைவு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வரைவின் மீது 15 உறுப்பினர்களை கொண்ட ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் வாக்களிக்க இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் யார் யார் வாக்களிக்கிறாங்க, யார் யார் பின்வாங்குறாங்க என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக ஐநாவிலே அங்கத்துவம் பெற்றிருக்கக்கூடிய பாதுகாப்பு கவுன்சிலில் இருக்கக்கூடிய 5 மிக முக்கியமான வீட்டோ பவர் கொண்ட நாடுகள் என்ன முடிவை எடுக்கப் போகிறது என்பது இந்த இடத்திலே மிக முக்கியமான ஒரு கேள்வியாகவும் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேலிய ஊடகங்களே இன்றைக்கு தாங்கள் வாங்கியிருக்கக்கூடிய அடிகளை பற்றிய பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள். பாலஸ்தீன விடுதலை இராணுவமும் தாங்கள் அவர்கள் மீது நடத்திய தாக்குதலுடைய பட்டியலையும் வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய அறிக்கைகளை நீங்க பார்த்தீங்கன்னா, நார்த் காசா பகுதியில் இருக்கக்கூடிய சுஜாயியா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் ஒரு இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்தவன் கொல்லப்பட்டிருக்கிறான் என்கிற செய்திகளை இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் கிட்டத்தட்ட 7 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இந்த செய்திகளை இஸ்ரேலிய ஊடகங்களும் உறுதிப்படுத்தி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேலுடைய ராணுவத்திற்கு எதிராக கையெறி குண்டுகள் மூலமாகத்தான் இந்த தாக்குதலை நடத்தி இருப்பதாக உரிமை கோரி இருக்கிறது. அதே நேரத்தில் ஜபாலியா பகுதிகளில் 3 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் இன்று நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அந்த தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை நோக்கி ட்ரோன் மூலமாகத்தான் இந்த தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்னும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்துகிற அளவுக்கு உறுதியாக வலுவாக இருக்கிறார்கள் என்பதை நம்ம இதிலிருந்து புரிய முடிகிற அதே நேரத்தில் கான் யூனிஸுக்கு தெற்கு பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஒரு மெர்காவா டேங்கையும் அவர்களுடைய ஒரு புல்டோசரையும் இன்றைக்கு குறிவைத்து அழித்ததாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உரிமை கோரி இருக்கிறது. நகரத்தினுடைய தெற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய கிசான் நஜார் என்கிற பகுதிகளில் தான் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய புல்டோசரையும் அதே போன்று மர்காவா டேங்கையும் நோக்கி யாசின் 105 மூலமான ஏவுகணை தாக்குதல்களை தாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்று அவர்கள் அதிலும் உரிமை கோரியிருக்கிறார்கள். அப்படி பார்த்தா புல்டோசரில் ஒரே ஒரு டிரைவர் இருந்தால் கூட ஆல் அவுட்னு அர்த்தம். அதே நேரத்தில் மர்காவா டேங்குக்குள்ள குறைஞ்சது 5 பேர் கிடப்பாங்க. இந்த 5 பேரும் ஆல் அவுட்னு அர்த்தம். நீங்களே எண்ணிக்கிறீங்க அப்ப இன்னைக்கு எவ்வளவு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை. அதே போன்று ஜபாலியாவினுடைய கிழக்கு பகுதிகளில் ஜியோனிச எதிரி படைகளை நோக்கி 2 ராக்கெட்டுகள் மூலமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழு இன்றைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இப்படி பல தாக்குதல்கள் இன்றைக்கும் நடைபெற்றிருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை நோக்கி பலத்த தாக்குதல்களை கடந்த அண்மைய நாட்களாக மீண்டும் நடத்தி வரக்கூடியதை நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அவர்களுடைய போராட்டம் செவ்வனே தொடர்ந்து வருகிறது என்பதையும் நாம் அவதானிக்க முடிகிறது. அதே நேரத்தில் காசாவுக்குள்ள சண்டையிட மறுத்ததற்காக 3 இஸ்ரேலிய கவசப்படையை சேர்ந்தவர்களுக்கு சிறை தண்டனைகள் விதிக்கப்பட்டதாக இன்றைக்கு இஸ்ரேலிய ஒளிபரப்பு ஆணையம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. தொடர்ந்து இஸ்ரேலுக்குள்ள இந்த செய்திகள் ஒவ்வொரு நாளும் வெளியே வருகிறது. 2 நாட்களுக்கு முன்பதாக 14 பேருக்கு இதே போன்ற சிறை தண்டனையை இஸ்ரேலிய ராணுவம் விதித்திருந்தது. என்னன்னா, காசாவுக்குள்ள யுத்தம் பண்ண மாட்டோம் என்று யாரெல்லாம் முரண்டு பிடிக்கிறார்களோ அந்த ராணுவத்தை சேர்ந்த சோல்ஜர்ஸ் மீது இப்படி
சட்டப்படி நடவடிக்கை எடுத்து ஜெயிலில் போடுறாங்க. நீ ஜெயிலுக்கு போறியா யுத்தம் பண்றியா? அவங்க ஜெயிலுக்கு போறதே நல்லம்னு முடிவு எடுத்துறாங்க. ஏன் யுத்தத்துக்கு போய் சாகிறத விட சம்பளம் தர யுத்தத்துக்கு போங்கிறாங்க. டேய் காசு தருவே உசுர தருவியா? அங்க போய் சாகிறத விட நான் ஜெயிலுக்கே போயிடுறேன்னு சொல்லி இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் ஜெயிலுக்கு போவதை தீர்மானமாக எடுக்கக்கூடிய ஒரு நிலை மாறி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னைக்கு 3 பேருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தியை பார்த்தோம்னு சொன்னா, இன்றைக்கும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக யமன்ல இருக்கக்கூடிய அன்சாருல்லா படைப்பிரிவினுடைய ஹூதிகள் படைப்பிரிவு ஒரு ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய 139 கிராமங்கள் நகரங்கள் மீது இன்றைக்கு தாக்குதல் நடத்தப்படும் என்கிற அச்சத்தில் சைரன் ஒலி எழுப்பப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அவங்க பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் தான் நடத்தி இருக்கிறாங்க. இந்த பாலிஸ்டிக் ஏவுகணை வருகிற போது 139க்கு மேற்பட்ட நகரங்கள் மற்றும் கிராமங்களில் சைரன் ஒலி எழுப்பப்பட்டிருக்கு. அத்தனை பேரும் பங்கருக்குள்ள ஓடுங்க. மில்லியன் கணக்கானவர்கள் இன்றைக்கும் உயிர் பயத்திலே பங்கர்களுக்குள் ஓடி ஒளித்திருக்கிறார்கள். இதனால தான் இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரும்ப திரும்ப என்ன சொல்றாருன்னா, நீங்க யுத்தம் பண்றோம் உள்நாட்டுக்குள்ள கூட நிம்மதி இல்லாம போச்சடா, எப்ப ஏவுகணை அடிப்பான்னு தெரியல ஹூதிகள், நாங்க டெய்லி வந்து ஓட வேண்டி இருக்குது பங்கருக்குள்ள சொல்லி பங்கரையே வாழ்க்கையாக வைக்கிற அளவுக்கு பயத்திலே அழிந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய சமூகம் என்பதையும் இந்த செய்தியிலிருந்து நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் ஒரு முக்கியமான சம்பவம் சைலண்டாக நடந்தேறுகிறது இஸ்ரேலுக்குள்ள. என்ன முக்கியமான சம்பவம்னு சொன்னா, இஸ்ரேலிய பாராளுமன்றம், அதாவது நெசட்னா நம்ம இங்க எம்பின்னு சொல்லுவோம், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்னு சொல்லுவோம், அவங்க எம்கேன்னு சொல்லுவாங்க, மெம்பர் ஆஃப் நெசட் என்று சொல்லுவாங்க. இந்த நெசட்டை கலைப்பதற்கான ஒரு திட்டம் ரொம்ப நெருக்கத்தில் வந்து நிற்கிறது. ஏன்னா யுத்தத்தை நிறுத்துங்கன்னு நாடே கோரிக்கை வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு யுத்தத்தை நிறுத்தினா தேர்தல் நடத்தணும், தேர்தலுக்கு போனா ஆல் அவுட் தோத்துருவார்னு தெரியும். அதனால தான் இந்த யுத்தத்தை அந்த ஆள் நடத்திக்கிட்டு இருக்கிறான். யுத்தத்தை நடத்துறதுக்கு அந்த ஆளுக்கு பாராளுமன்றத்தில் அறுதி பெரும்பான்மை எல்லாம் கிடையாது. அறுதி பெரும்பான்மைன்னா இப்ப இலங்கையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இலங்கையினுடைய ஜனாதிபதிக்கு பாராளுமன்றத்தில் அறுதி பெரும்பான்மை இருக்கிறது. 3/2 சாரார் அவருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அவங்களுடைய கட்சியே சேர்ந்தவங்க என்ன தீர்மானத்தை கொண்டு வந்தாலும் அது பாஸ் ஆகும். அதே மாதிரி இந்தியாவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நரேந்திர மோடியினுடைய அரசாங்கமும் கூட்டணியாக அவர்கள் பெரும்பான்மையை வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படி பெரும்பான்மையாக பாராளுமன்றம் அண்டர் கண்ட்ரோல்ல இருக்கணும். அப்படி இருக்கிற போது தான் ஒரு யுத்தத்துக்கு அவங்க நகர முடியும். அதனால தான் பாகிஸ்தானோட ஒரு யுத்தத்துக்குன்னா நாங்க ரெடின்னு சொல்லி இந்தியா ஏன் போனாங்கன்னா, பார்லிமெண்ட் அவங்க அண்டர் கண்ட்ரோல்ல இருக்குது. அதே மாதிரி இஸ்ரேலை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவோடு இருக்கக்கூடியவர்கள் கூட்டணியாக ஒரு தொங்கு பாராளுமன்றமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது எவன் கலருவான்னு தெரியாது. அப்படி கலந்துட்டா எல்லாம் போச்சுதுங்கிற நிலையில யூதர்களுடைய ஆர்த்தடாக்ஸ் என்கிற பிரிவை சேர்ந்தவர்களையும் ராணுவத்தில் சேர்க்க வேண்டும். அதே போல ஏன்னா ராணுவத்தில் வந்து ஆள் பற்றாக்குறை இருக்கிறது. நிறைய பேர் செத்து போயிட்டாங்க இந்த யுத்தத்தில், ராணுவத்துக்கு ஆள் பத்தல. எனவே என்ன பண்றாங்கன்னு கேட்டா, மத ரீதியாக ரொம்ப ஊறி போன குரூப் இருப்பாங்கல்ல, மௌலவிமார்னு வச்சுக்கிறீங்களேன், இந்த மாதிரி அவங்கள மத குருமார்கள் அவர்களை சார்ந்தவர்கள் அப்படி இருப்பாங்கல்ல, இவங்க எல்லாம் ராணுவத்தில் சேரணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வலியுறுத்துறாங்க. அப்படி வலியுறுத்துகிற போது அரசாங்கம் ஒரு புதிய சட்டத்தையும் கொண்டு வருது. வேற வழி இல்லை, எல்லாரும் சேர்ந்தாத்தேனா பயிற்சி எடுத்திருப்பாங்க. இஸ்ரேலில் அத்தனை பேருமே ராணுவ பயிற்சி எடுக்கணும். பயிற்சி எடுத்தவங்க ராணுவத்தோட வந்து சண்டை இடணும் எதிரிகளோட. ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த மதம் சார்ந்தவர்கள் நாங்க வர முடியாது என்று மறுத்து கொண்டிருக்கிற காரணத்தினால அதற்கு ஒரு சட்டத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து அவங்களையும் ராணுவத்தில் இணைப்பதற்கான முயற்சிகளை நெத்தன்யாகு பண்ணி வரும்போது, அந்த தரப்புல இருந்து எம்பி ஆகி வந்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க நெத்தன்யாகுக்கு எதிராக தற்போது திரண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இஸ்ரேலுடைய தொழிற்கட்சி, அதே போன்று இஸ்ரேல் பெய்டனு ஆகிய 2 கட்சிகள் அடுத்த வாரம் நெசட்டை கலைப்பதற்கான மசோதாவை முன்மொழிவதற்கு தயாராகி இருக்கின்றன. 2 கட்சிகள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, பார்லிமெண்ட்ல ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க, பாராளுமன்றத்தை கலைங்க, புதிய தேர்தல் வைங்க, அதுல எவன் வர்றான்னு அவன் எந்த முடிவைனாலும் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை கொண்டு வர இருக்கிறார்கள். குறிப்பாக ஐக்கிய தோரா யூத கட்சியினுடைய உறுப்பினர்கள் நெசட்டினுடைய வெளியுறவு அதே மாதிரி பாதுகாப்பு குழுவின் தலைவரோடு நடத்திய சந்திப்பு இன்றைக்கு தோல்வியில் முடிந்திருக்கிறது. தோல்வியில் முடிந்த காரணத்தினால இவர்களும் ஏற்கனவே யார் தீர்மானத்தை கொண்டு வர போறாங்களோ அவங்களோடு இணைந்து
பாராளுமன்றத்தை கலைப்பதற்கான தீர்மானத்திற்கு வர இருக்கிறார்கள். அப்போ இவங்களுக்கு நஷ்டமானு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இவங்களுக்கு நஷ்டம் இல்லை. ஏன் நஷ்டம் இல்லைன்னு சொன்னால், இவங்க யார் மூலமாக வாக்கெடுத்து பாராளுமன்றத்துக்கு வர்றாங்களோ அந்த சாரார் இருப்பாங்கல்ல, அந்த சாராரைத்தான் இராணுவத்தில் சேர்க்கணும்னு நெத்தன்யாஹு சொல்கிறாரு. அதனால தான் இவங்க எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே திரும்ப எலெக்ஷன் போனாலும் அந்த சாரார் இவங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க. அதனால தான் பார்லிமெண்ட்டை கலைச்சிட்டு நம்ம போவோம் அப்படிங்கிற நிலைக்கு வர்றாங்க. ஆல்ரெடி எலெக்ஷன் நடத்த வேண்டிய ஒரு நிலையில தான் இஸ்ரேல் இருக்கிறாங்க. இந்த யுத்தத்தினால தான் எலெக்ஷன் பின்னாடி போகுது. அதை இப்போ முன்கூட்டியே கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் அதுவாக தானாக நடந்து வரக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு இஸ்ரேலுடைய நிதி அமைச்சர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சரவை அந்தஸ்து பெற்ற கேபினெட் அமைச்சராக இருக்கக்கூடிய பெசலல் ஸ்மோட்ரிச் என்ன பண்றாருன்னா, இவர் ஒரு அறிக்கையை இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறார். இவர் நிதி அமைச்சர், இப்ப ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருக்கிறாரு, நம்பர் 1 இனவாதியும் கூட. அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கிறான்னு கேட்டா, இஸ்ரேல் தற்போது சந்தித்து வரக்கூடிய அரசாங்க நெருக்கடி என்பது மிக மிக தீவிரமானது. ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழல்ல இஸ்ரேலிய அரசாங்கம் இருக்கிறது. நம்ம தேர்தல் ஒன்றை நெருங்கி வருகிறோம் என்பது மட்டும் தெரிகிறது என்கிறார். ஏன்னா அந்த ஆள் ரெடி ஆயிட்டான்னு அர்த்தம், விட்டு போறேன்னா போயிடுவோம்னு ரெடி ஆகிறான்னு அர்த்தம். கூடுதலாக அந்த ஒரு செய்தி என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒன்றோ இந்த யுத்தம் நின்றுவிடும் அல்லது யுத்தம் தோற்று போய்விடும். இப்போ நம்ம எலெக்ஷனை நோக்கி போகணும். எலெக்ஷனுக்கு போறோம்னா ஆட்டோமேட்டிக்காக யுத்தம் நிற்கும். ரெண்டாவது என்னன்னு சொன்னா, யுத்தம் தோல்வி அடைந்து விடும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு காலமாக யுத்தம் ஜெயிக்கும், நாங்க ஜெயிப்போம் ஜெயிப்போம் ஜெயிப்போம்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் இன்றைக்கு என்ன சொல்றாருன்னு கேட்டா, யுத்தம் நின்றுவிடும் அல்லது தோல்வி அடைந்து விடும். ஏன்னா நம்ம ஒரு நேரடியாகவே தேர்தலை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோங்கிறது தெரியுது. மிக விரைவில் இஸ்ரேலிய பாராளுமன்றம் அவுட் ஆக போகுதுங்கிறது மட்டும் தெரியாது. நடந்தா அத்தனையும் குருவி கூடு மாதிரி கலைஞ்சு கீழே விழுந்துடும், எல்லாம் நாசமா போயிரும்ங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால தான் சேஃப்கார்ட் பண்ணி அடுத்த தேர்தலை ஜெயிச்சுக்கிறதுக்காக அவன் கருத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாம மிஸ்ராகி யூதர்களுடைய தீவிர ஆர்த்தடாக்ஸ் கூட்டணியாக இருக்கக்கூடிய ஷாஸ் என்கிற கூட்டணி, அவங்க ஒரு கூட்டணியாக அரசாங்கத்தை ஆதரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாடு இருந்தா ஒரு கூட்டணி இருக்கும், அந்த கூட்டணி இன்னொரு பெரிய கூட்டணியை உருவாக்குவாங்களா இல்லையா? இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்ரெடி தமிழ்நாட்டுக்குள்ள திமுக ஒரு கூட்டணியாக இருக்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறாங்க, மாமக இருக்கிறாங்க, அதே மாதிரி பல கட்சிகள் அவங்களோட இணைஞ்சு இருக்கிறாங்களா இல்லையா? இணைஞ்சு தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க ஒரு கூட்டணி. அதே நேரத்தில் இந்தியா கூட்டணி என்று சொல்லி தேசிய மட்டத்தில் ஒரு கூட்டணியாக இருப்பாங்க. அது மாதிரி நம்ம நாட்டையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இப்போ என்பிபி அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அவங்க கூட்டணியாக இல்லை. ஆனால் சஜித் பிரேமதாசையினுடைய எதிர்கட்சியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு கூட்டணி தான். அதுக்குள்ள முஸ்லீம் காங்கிரஸ் இருக்குது, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இருக்குது, மனோ கணேசனுடைய கட்சி இருக்குது, எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு கூட்டணியாக இருப்பாங்க. இந்த மாதிரி இவங்க என்னன்னு கேட்டால் ஒரு 4-5 கட்சி சேர்ந்து ஒரு கூட்டணியாகி அந்த கூட்டணி அப்படியே அரசாங்கத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி போய் சேருவாங்க. அந்த மாதிரி சேர்ந்திருக்கக்கூடிய மிஸ்ராகி யூதர்களுடைய தீவிர ஆர்த்தடாக்ஸ் கூட்டணியாக இருக்கக்கூடிய ஷாஸ் நெசட்டினுடைய கலைப்பை ஆதரிக்க முடிவெடுத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 4 முக்கியமான கட்சிகள் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக இருக்க போறாங்க. இன்னும் பல பேர் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகிறது. எது எப்படி போனாலும் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு ஆப்பு செம்மையா காத்துக்கிட்டு இருக்குங்கிறது மட்டும் ரொம்ப தெளிவாக தெரிகிறது. என்ன செய்ய போறாங்கிறத கவனிச்சு பார்ப்போம். எதிர்காலம் தான் அதனை தீர்மானிக்க போகிறது இன்ஷா அல்லாஹ். அதே நேரத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் வெளியாகி இருக்கிறது. நமக்கு தெரியும், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு அணு ஆயுதம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது. ஈரான் யுரேனியத்தை செறிவூட்டக்கூடாது என்கிற ஒரு செயல்பாட்டில் அமெரிக்கா ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக ஈரானை பொறுத்தவரையில் நாங்கள் யுரேனியத்தை செறிவூட்டுவதே எதுக்குன்னு சொன்னால் பவருக்காகத்தான் செய்கிறோம்ங்கிறாங்க. பவர்னா அந்த அதிகாரத்துக்காக இல்லை, கரண்ட் மின்சார தேவைகளுக்காகத்தான் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி வர்றாங்க. ஆனால் அது கூட ஒரு சால்ஜாப்பு வசனம்ங்கிறது உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவங்க அணு ஆயுத தயாரிப்பை நோக்கி நகர்ந்து விட்டார்கள், அவர்கள் அணு ஆயுதத்தை தயாரித்து விட்டார்கள் என்று பல நாடுகளுடைய ஆய்வாளர்களும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஈரான் நாங்கள் தயாரிக்கிறத நோக்கி போகக்கூட இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் லாஜிக்கலி எப்பவும் ஒன்று புரிஞ்சுக்கிறோம், இஸ்ரேலோட நேரடியான யுத்தத்திற்கு ஈரான் களமிறங்கியது. இஸ்ரேல் அவங்களை தாக்கின இடத்துல 2 தடவை திருப்பி தாக்கினாங்க. அப்படி தாக்கிய போதெல்லாம் அவர்களிடத்தில் அணு ஆயுதம் இல்லாவிட்டால் அப்படி ஒரு நிலைக்கு அவங்க போக மாட்டாங்கிறது திட்ட தெளிவானது. அண்மையில் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் என்ன பண்ணார், அப்பாஸ் அராக்சி பேசுகிற நேரத்தில் அரபு நாடுகள்
நாடுகளுக்கு ஒரு அழைப்பை விடுத்திருந்தாரு. நீங்கள் அங்கங்கே போய் அணு ஆயுதத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறத வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து நாங்கள் செறிவூட்டி இருக்கிற யுரேனியத்தை வச்சு அது தொடர்பான காரியத்தில் ஈடுபடுவோம் என்கிற ஒரு மறைமுக அழைப்பையும் அவர் விடுத்திருந்தார். இப்படியான நேரத்தில் தான் 2 நாட்களுக்கு முன்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எந்த காரணத்துக்காகவும் ஈரான் யுரேனியத்தை செறிவூட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. யுரேனியம் 90% செறிவூட்டப்பட்டால் அணு ஆயுதத்தை அவங்களால தயாரிச்சிட முடியும். ஆனால் தற்போது அணு ஆயுத தடுப்பு முகமை என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்க அதுக்கு நெருங்கிட்டாங்க என்று சொல்கிறாங்க. ஈரான் நாங்கள் அப்படி நெருங்கலை என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஈரான் சொல்றது அது எதுக்கு சொல்றாங்க, அரசியல் ரீதியிலானது உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கிற போதுதான் கிட்டத்தட்ட 6 தடவைகள் அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தைகளை, மறைமுக பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிற போது நேற்றைய தினம் ஈரான்ல 1989 ஈரானிய நாடு உருவாக்கப்பட்டதில் அதை உருவாக்கி ஆயத்துல்லா ஹொமைனியினுடைய நினைவு தினம், அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிற ஒரு தினமாக அவர்கள் நேற்றைய தினத்தை அங்க கொண்டாடுறாங்க ஷியாக்கள். அந்த தினத்தில் பேசிய ஈரானுடைய ஷியா ஆன்மீக தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி காமனி என்ன சொன்னார்னா, ஈரான் யுரேனியத்தை செறிவூட்டுவதை யாரும் தடுக்க முடியாது. அதை தடுப்பதற்கான எந்த அதிகாரமும் ஈரான் எந்த நாட்டுக்கும் கொடுக்கவில்லை. குறிப்பாக அமெரிக்காவுக்கு நாங்கள் அப்படி ஒரு அதிகாரத்தை கொடுக்கவே இல்லை. சுதந்திரம் என்பது அமெரிக்காவிடம் இருந்து கேட்டு பெறுவது அல்ல. நாங்கள் எதெல்லாம் செய்யணுமோ அதை செய்யறதுக்கு அமெரிக்கா பச்சை கொடி காட்டினால் தான் செய்ய வேண்டும் என்பதற்கு பெயர் சுதந்திரம் அல்ல. அமெரிக்காவினுடைய திட்டங்கள் 1979 ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சியின் கொள்கைகளுக்கு 100% எதிரானது. தஹ்ரானை பொறுத்தவரையில், ஈரானை பொறுத்தவரையில் எந்த விதமான முடிவுகளையும் நாங்கள் தான் எடுப்போம். வாஷிங்டனுடைய ஒப்புதலை காத்து கொண்டு இருக்க மாட்டோம். எங்களுடைய சுய உரிமையை நாங்கள் விட்டுக் கொடுக்கவே மாட்டோம் என்று சொல்லிவிட்டு, சில பேர் பகுத்தறிவு என்று சொன்னாலே அமெரிக்காவுக்கு பயந்து பணிந்து அடங்கி போவதுதான் பகுத்தறிவு என்று நினைக்கிறார்கள். இதற்கு பேர் பகுத்தறிவு அல்ல, பயந்து போகிற அறிவு என்பதை அவர் நேற்று தெளிவுபடுத்தி இருப்பது மட்டுமல்லாமல், ஈரான் யுரேனியத்தை செறிவூட்ட வேண்டுமா இல்லையா என்பதை நீங்கள் தலையிட்டு முடிவெடுக்க முடியாது மிஸ்டர் பிரசிடென்ட் என்று சொல்லி அமெரிக்க அதிபருக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி காமனி அதை நாங்கள் தான் முடிவெடுப்போம் என்பதையும் தெளிவாக இன்றைய தன்னுடைய அறிக்கையில் சொல்லி இருக்கக்கூடியதை பார்க்க முடியும். எனவே ஈரான் மிக தெளிவாக அணு ஆயுதம் உருவாக்குகிற பயணத்தில் உறுதியாக இருக்கிறது. ஆயத்துல்லா அலி காமனியை பொறுத்தவரையில் ஏற்கனவே என்ன பண்ணாருன்னா, நீங்கள் அணு ஆயுதத்தை உருவாக்க கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன் எல்லாம் சொல்லி வந்தவர் தான். ஆனால் தற்போது அதனுடைய மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. எனவே ஈரான் தன்னுடைய அந்த கொள்கை கோட்பாடுகளில் மிக தெளிவாக இருப்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது, என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்களுக்கு எதிராக குனூத்துன் நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் அன்பர்களே, நண்பர்களே, தாய்மார்களே என்கிற கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாகவும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.